ஸ்டார்டிங்லயே ஹீரோயின் அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஹீரோடைய ட்ரெஸ்ஸும் கூட ஒரு பொண்ணுடைய ட்ரெஸ்ஸும் அங்க இங்கன்னு சதறி போய் கிடக்கு. ஹீரோ ஒரு பொண்ணு கூட ரூம்ல இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே பதட்டப்பட்டுட்டே கதை ஓபன் பண்ண கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிறாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்து நீ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்து திட்ட. அப்ப ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைனை கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் கூட வாழ விருப்பம் இல்லையா, ஒழுங்கா சைனை போட்டிங்க வந்து கிளம்பு சீன் போடாமன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ இந்த மாதிரி ஒன்னு வந்துட்டு எதுக்கு பண்ண, நான் இந்த மாதிரி உன்னை விட்டுட்டு போயிட்டு வந்தேன்னு இந்த மாதிரி பண்ண, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை பொழிச்சுன்னு ஒரு அறைய அப்ப கூட நம்ம ஹீரோ ஒண்ணுமே சொல்லவே இல்ல. இங்க பாரு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தோம், நீ தான் அதை பார்த்த இல்ல, அப்படி இருந்து கூட மானத்தோட நீ இருக்கணும்னா ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போடின்னு சொல்ல ஏண்டி மானத்தை பத்தி நீ பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அப்ப நீ என்ன லவ் பண்ணலையான்னு கேட்க ஹீரோ இல்ல நான் உன்னை லவ்வே பண்ணலன்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் மனசே உடைஞ்சு போயிட்டு கார்ல செம்ம ஃபாஸ்டா போயிட்டே நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட வாழ்ந்த நாட்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோ நான் என்னைக்குமே உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோயின் அவங்க கார்ல இருக்க ஒரு இதை பேப்பரை பாக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லான்னு வரக்குள்ளதான் ஹீரோயினுக்கு இப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் செம்ம ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்க. அப்போ ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரக் வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய காரை வந்துட்டு இடிச்சிடுது. அவ்வளவுதான் ஹீரோயினோட கார் சுழண்டி போய் ஒரு இடத்துல கிடக்க. அப்படி செம்ம ரத்த வெள்ளத்துல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்ப அந்த பஸ்ல இருந்து இறங்கி வந்தவன் என்ன பண்ணா சோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ போனை பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அது யார்கிட்ட சொன்னான்றதுலாம் தெரியல. அப்படியே கட் பண்ணா ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. ஹீரோ அவனுடைய அசிஸ்டன்ட பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயின் காணோம், நான் அவளை 6 வருஷமா தேடிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, போயிட்டு சீக்கிரமா தேடு போன்னு சொல்ல 6 வருஷமா ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க, நான் என்ன பாஸ் பண்றது அப்படின்னு சொல்ல நான் சொன்னதை மட்டும் செய், எங்க என்னுடைய புது செக்ரட்டரின்னு கேட்க ஹீரோ ஒரு கம்பெனியோட சிஇஓ. சோ ஹீரோக்கு இன்னைக்கு ஒரு புது செக்ரட்டரி வரப்போல இருக்கு. இப்ப அந்த பொண்ணை காமிக்க ஹீரோ இப்ப அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க. திடீர்னு நம்ம ஹீரோ நின்னுடா. ஏமா நில்லு ஒரு நிமிஷம், நீ எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன் கேட்க சார் நான் இந்த மாதிரி பிரசிடென்ட்டோடைய செக்ரட்டரி புது செக்ரட்டரின்னு சொல்ல நான் தான் அந்த பிரசிடென்ட். சரி நீ என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ண, நீ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போற அப்படின்னு கேட்க இப்பதானே சார் சொன்னேன் நான் பிரசிடென்ட்டோடைய வந்துட்டு செக்ரட்டரின்னு சொல்ல ஹீரோ அப்படியா சார் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். பிகாஸ் என்ன நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ற அதே பெர்ஃப்யூம் தான் அந்த செக்ரட்டரி பொண்ணு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இதனால தான் நம்ம ஹீரோ ஸ்டன் ஆகி நின்னுட்டான். இப்போ அந்த செக்ரட்டரி பொண்ணுடைய உடம்புல ஒரு காயத்தை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த செக்ரட்டரி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் தான். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவளுக்கு முகமே செதஞ்சு போயிருக்கும். அதனால அவ பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணிருப்பா. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு 5 வயசுல ஒரு பையனும் இருக்கான். பையனுக்கு ஏதோ ஒரு ரேர் டிசீஸ் இருக்கு. இதனால அந்த டிசீஸ் போகணும்னா ஹீரோவுடைய பிளட் வேணும் போல இருக்கு. அந்த பிளட்டை கலெக்ட் பண்றதுக்கு தான் ஹீரோயின் இங்க வந்திருக்காங்க. கூடவே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே நார்மலா அப்படியே ஆஃபீஸ்க்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி சோ நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஹீரோ காஃபி எடுத்துட்டு வர சொல்ல ஹீரோயினும் காஃபி எடுத்துட்டு வராங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்து நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கமான்னு கேட்க இல்லையே பாஸ் அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு உன்னை பாக்குறப்ப வந்துட்டு எனக்கு வேற ஒருத்தவங்களை பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்ல இல்ல பாஸ் நம்ம மீட் பண்ணதே இல்லன்னு சொல்ல ஹீரோயின் கேக்குறாங்க அவங்க யாரு பாஸ்ன்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, ஏன்னா நீ போடுற பெர்ஃப்யூம் தான் அவங்களுமே போடுவாங்க, என் லைஃப்ல அவங்க ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்ல உங்க லைஃப்ல முக்கியமானவங்கன்றீங்க, அப்ப வந்துட்டு அவங்கள விட்டுட்டு நீங்க வந்துட்டு அவங்களுக்கு பதில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன இப்படி பாக்குறீங்களேன்னு சொல்ல ஒருத்தவங்களுடைய முகத்தை மாத்தி இல்ல ஆனா அவங்களுடைய யூனிக்கான ஸ்மெல்ல மட்டும் மாத்தவே முடியாது தெரியுமான்னு ஹீரோயின் பக்கத்துல வர உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக ஹீரோ மேல காஃபியை ஊத்தி விட்டுட ஹீரோயின் சரி பண்ண போறாங்க. உடனே ஹீரோ இல்ல நானே கிளீன் பண்ணிப்பேன் நீங்க வந்து போன்னு சொல்லிட்டு கூடவே நம்ம ஹீரோ அவனுடைய அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா அவர்கிட்ட வந்துட்டு ஹீரோயினை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஏதோ லைட்டா டவுட் வந்திருக்க போல இருக்கு. ஹீரோயின் தப்பிச்சிட்டா சாமின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஒர்க்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அப்ப நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணா இந்த மாதிரி வந்துட்டு கால் பண்ணன்னு சொல்ல ஹீரோயினுமே கால் பண்ண ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் கிட்ட வந்துட்டு ஒரு டீலிங் ஒன்னு இருக்கு, பிசினஸ் டீலிங், ஒரு பாருக்கு வந்துருன்னு சொல்ல ஹீரோயினுமே அங்க போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ கிளைண்ட் கிட்ட நல்லா வந்துட்டு பிசினஸ் டீலிங் எல்லாம் பேசிட்டு நல்லா செம்மையா குடிச்சு மொடா குடிக்கார மாதிரி படுத்து கிடக்க ஹீரோயின் நம்ம ஹீரோ பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோவை இங்கே குத்தி போட்டுடலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய பேரை சொல்லி லீலின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ செம்ம போதையில இருக்க பக்கத்துல இருக்க ஃபோர்க் எடுத்து ஹீரோவை குத்திடலாம்னு தோணுது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வேற ஏதோ ஒரு ஐடியா பண்றதுக்காக ஹீரோடைய ஷர்ட் அவுக்குறாங்க பாருங்க. ஹீரோ நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு ஒய்ஃபுடைய பேரை அதாவது நம்ம ஹீரோயினுடைய பழைய பேரை சொல்ல ஹீரோயின் உடனே பயந்து போய் அங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்து என்னாச்சு ஹீரோ எங்கன்னு கேட்க ஹீரோ மட்டையை கிடக்குறான்னு சொல்ல அட நம்ம பாஸ பத்தி உனக்கு தெரியாதாமா, நம்ம பாஸ் எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பாரு கண்ணு மாதிரின்னு சொல்ல ஹீரோ இப்ப எந்திரிச்சு உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன கண்ணு மாதிரி உட்காந்துட்டு இருப்பானா, அவன் அங்க மட்டையை கிடக்குறான், இவன் என்ன லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஹீரோயின் காரணம் கேக்குறாங்க இது என்னுடைய ஆபீஸ், நான் யாரை வேலைக்கு வச்சுக்கணும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுது என்னுடைய விருப்பம், ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போன்னு சொல்ல ஹீரோயின் பாஸ் நேத்து
நைட்டு நடந்த இன்சிடென்ட்னால தானே என்ன வெளியே அனுப்புறீங்கன்னு கேட்க ஹீரோ ஆமா ஒரு செக்ரட்டரி என்ன பண்ணக்கூடாதோ நீ அதை பண்ண, ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போய் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்ல ஹீரோயினுமே அங்க இருந்து போயிட்டாங்க. ஹீரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக வெளியே வராம பாருங்க. ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துட்டு ஹீரோயினுடைய திங்ஸ் எல்லாம் இருக்கு. பக்கத்து டேபிள்ல இருக்க பொண்ணுகிட்ட எதுக்கு இவளுடைய திங்ஸ் எல்லாம் இங்க இருக்குன்னு சொல்ல, இல்ல சார் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்தது, ஹீரோயின் போயிட்டாங்க, நாளைக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய டேபிள்ல இருக்க ஒரு பூச்செண்டை பாக்குறான். இதே பூச்செண்டு தான் நம்ம ஹீரோயினுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல பிடிக்கும் போல இருக்கு. இப்ப ஹீரோ அதை பத்தி எல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஹீரோடைய தாத்தா தான் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இருக்கார் போல இருக்கு, உடம்பு முடியாம. இப்ப ஹீரோ அந்த இடத்துல வந்துட்டே இருக்கக்குள்ள ஒரு குட்டி பையன் ஓடி வந்து டாடி நான் உங்களை கண்டுபிடிச்சேன், எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா உங்களை கண்டுபிடிக்கன்னு சொல்ல ஹீரோ உடனே இப்ப நான் உன்னுடைய டாடி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல, அட அங்கிள் எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும், என் பின்னாடி ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தது, அதனாலதான் உங்களை நான் டாடின்னு சொன்னேன்னு சொல்ல, பரவாயில்லையே செம்ம கியூட்டா செம்ம ஸ்மார்ட்டா வேற இருக்கே, எங்க உன்னுடைய அம்மா அப்பான்னு சொல்ல, எங்க அம்மாவா எங்க அம்மா இங்கதான் இருக்காங்க, எங்க அப்பா வந்துட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதனால வந்துட்டு நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன், அவர் என்ன பார்க்கவே வரதில்ல தெரியுமா, சரி ஓகே நீங்க என்ன கேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அங்கிள், எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு போவா. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய பையன் தான். இப்ப ஹீரோ அந்த இடத்த கிளாஸ் பண்ணி போக்குள்ள ஒரு டாக்டர், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய பையன், ஹீரோயின், சோ இவங்க 3 பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ இவங்க 3 பேருக்குமே என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலி ஹீரோவுடைய கண்ணுக்கு இப்ப அந்த பையன் வேற யாரோ, ஹீரோயின் ஒரு செக்ரட்டரி இல்லையா, ஆனா ஹீரோ அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம அவங்க தாத்தாவை போய் பார்க்க, தாத்தா என்ன சொல்றாரு, டே எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்கு உன்னை வந்துட்டு நீ தாண்டா காரணம், போயிட்டு என்னுடைய மருமகளை வந்துட்டு கூட்டிட்டு வாடா என்னுடைய பேத்திய அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஹீரோயினை தான் கூட்டு வர சொல்றாங்க போல இருக்கு. இப்ப அப்படியே ஒரு பாஸ்ட காமிக்கிறாங்க. ஹீரோயின் அழுதுட்டே போனோடனே ஹீரோ பின்னாடி போகணும்னு நினைச்சிருக்கான், ஆனா போல போல இருக்கு. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க பையனுக்கு கதையெல்லாம் சொல்லி தூங்க வச்சுட்டு இருக்கோம்ல, ஹீரோ கரெக்டா மெசேஜ் பண்ணா இந்த மாதிரி என்ன வந்து இந்த இடத்துல பிக் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோயினுமே அங்க போவேன். நடுரோட்ல உட்காந்து நம்ம ஹீரோ நல்லா குடிச்சிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு எப்படி ஸ்விம்மிங் பூல் மாதிரி அந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. ஹீரோயின் வந்து எதுக்கு பாஸ் இங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க, தண்ணியில வந்து செத்துக்கிட்டு தொலைஞ்சிட போறீங்கன்னு சொல்ல, என் மனசுல இருக்க வந்துட்டு கஷ்டத்தை போக்க தான் குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, அட யாருக்கு தாங்க கஷ்டம் இல்ல, இங்க பாருங்க என்னோட உடம்புல கூட ஏகப்பட்ட காயங்கள்லாம் இருக்குன்னு சொல்ல, நீ வெளியே இருக்க காயத்தை சொல்ற நான் உள்ள இருக்க காயத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேச ஹீரோயின் ஹீரோவை ஆறுதல் படுத்தணும்ன்றதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு பூ எடுத்து இந்த பூ மாதிரி நம்ம இருக்கணும் பாஸ், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கப்புறம் காஞ்சி போனதுக்கு அப்புறமா நம்ம லைஃபை முடிச்சுட்டு நம்ம போகணும் அவ்வளவுதான் சொல்ல, அட நல்லா எல்லாம் டைலாக் எல்லாம் சொல்றியம்மான்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு போதையில நம்ம ஹீரோயின் கூட தண்ணி எல்லாம் பீச்சு பீச்சு அடிக்க 2 பேருமே விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோயினுடைய செப்பல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீல்ஸ் வந்துட்டு பெண்டாயி நம்ம ஹீரோயின் கீழே விழ, ஹீரோ கீழே ஹீரோயின் மேல விழ. சோ இப்போ நம்ம ஹீரோக்கு போதையில நார்மல் செக்ரட்டரியா இருக்கிற நம்ம ஹீரோயினை பார்த்து ஒய்ஃப் மாதிரி தெரியுது. உடனே நம்ம ஹீரோ நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறவரு வீட்டுக்கே கூட்டு வந்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்க 2 பேருமே இன்டிமேட்டும் ஆகிறாங்க. ஆக்சுவலி ஆக போற அந்த கேப்ல நம்ம ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தோடனே டக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. சோ கமெண்ட்ஸ் பண்றப்ப சோ நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்கான், எதுக்கா இந்த பொண்ணு இப்படி பண்ணான்னு சொல்ல அப்படியே பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை ஒரு ட்ரக் டிரைவர் இடிச்சான் தெரியுமா, அவன் என்ன பண்றான், ஹீரோயினுக்கு கொஞ்சம் நெஞ்சம் உசுறு இருக்குன்னு சொல்லிட்டு அவளை கொல்லலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் டிரைவர் வர ஹீரோயின் தயவு செஞ்சு என்ன விட்டுரு, என்னோட புருஷனும் அந்த பொம்பளையும் சேர்ந்து தானே உனக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ணாங்க, ப்ளீஸ் என்ன விட்டுரு, நான் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கேன், நான் வந்துட்டு என்ன நீ விட்டுட்டுனா நான் இந்த ஊருக்கு வெளியே போயிட்டு எங்கேயாவது வந்துட்டு என் குழந்தையோட வாழ்ந்துக்கிறேன், ப்ளீஸ் கொஞ்சமாவது என் மேல தயவு காமின்னு சொல்ல அவனுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி போயிட்டு மனசு இறங்கி போய் சரி ஓகே இங்க இருந்து நீ சீக்கிரமா ஊரை விட்டு போயிடுன்னு அந்த ட்ரக் டிரைவர் அங்க இருந்து போவேன். ஹீரோயின் எப்படியோ ரோட்ல நடந்து வராங்க பாருங்க. அப்போ ஒரு கார் முன்னாடி போயிட்டு விழுந்துறாங்க. இப்ப அந்த கார்ல இருந்து ஒருத்தவன் வெளியே வர ஹீரோயின் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கெஞ்ச இப்ப அவன் என்ன பண்ண ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறமா நான் தான் உன்னுடைய அண்ணன், இதுக்கப்புறம் யாருமே உன்னை புள்ளி பண்றதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹீரோவுடைய ஒய்ஃப் கிடையாது, நான் இப்போ புது ஆளு, நான் ஹீரோவையும் என்னோட ஃப்ரெண்டையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சபதம் எடுக்கிறாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்லாம் முடியுது. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், எதுக்காக வந்துட்டு ஹீரோயின் இந்த மாதிரி விட்டுட்டு போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் காணும். ஹீரோ வந்து பக்கத்து டேபிள்ல இருக்க அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கிட்ட எங்கம்மா ஹீரோயின் அப்படின்னு கேட்க இல்ல சார் காலையிலே அவங்க வந்து அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே நம்மளே கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கால் பண்றதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் மறுபடியும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணா விரும்பி தானே நம்மளை கிஸ் பண்ணா, அப்புறம் ஏன் பாதியில அவ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் மறுபடியும் நம்ம ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணி மறுபடியும் வந்து நீ ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மெசேஜ் பண்ணி சொல்ல ஹீரோயினும் கால் பண்ணி அட்டென்ட் பண்ணி சோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்ப அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினை இதுக்கப்புறமா ரிவெஞ்ச் எடுக்கதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கெத்தா கிளம்பி வர ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் பொருளி பேசுறாங்க. இந்த பொண்ணை தான் பாஸ் வேலையை விட்டு தூக்கிட்டாரு, மறுபடியும் பாஸ் கூப்பிட்டுருக்காரு, ஒரு வேலை வந்துட்டு இந்த பொண்ணு சாதாரண பொண்ணா இருக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல பொருளி பேச ஹீரோயினுக்கு அதை பத்தி எல்லாம் பெருசா
பெருசா எந்த கவலையுமே இல்ல. இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட பாக்குறாங்க. அதே துரோகம் பண்ண ஃப்ரெண்டு தான். நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. இருந்தாலும் கோவத்தால அடக்கி வச்சு, மேடம் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா, அப்பதான் ஹீரோ பார்க்க முடியும்னு சொல்ல, ஏமா நீ புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கே, அதனால தான் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்கேன், நான் தான் உங்க ஃபியூச்சரோடைய லேடி பாஸ் அப்படின்னு சொல்ல, ஃபியூச்சர் லேடி பாஸ் தானே நீங்க, ஒன்னும் இப்ப பிரசன்ட் லேடி பாஸ்லாம் கிடையாது இல்லையா, அதனால அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் உங்களை நான் உள்ள அனுப்புவேன்னு சொல்ல, யார்கிட்டடி அப்பாயின்மெண்ட் கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வர, நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல இல்லையா, அடி வாங்கிட்டு போறதுக்கு அவ கையை பிடிச்சிட, ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்ன பிரச்சனைங்க, சரி ஓகே நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவன் உள்ள கூப்பிட, இங்க பாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் மட்டும் லேடி பாஸ் ஆனன்னு வச்சுக்கோங்க, மொத சீட்டு கிழியறது உனக்கு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயினை இடிச்சு தள்ளி விட்டுட்டு உள்ள போயிட்டு, ஆமா யார் அந்த பொண்ணு, எனக்கு சுத்தமா அவளை பிடிக்கவே இல்லை, அவளை ஃபர்ஸ்ட் வேலை இருந்து தூக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் நீ பார் போதும் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை நான் என்னோட கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணலான்னு வந்திருக்கேன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு இங்க பாரு நீ போன வருஷம் வந்துட்டு உன்னாலே நம்ம கம்பெனியில ஏகப்பட்ட வந்துட்டு ப்ராஃபிட் கிடைச்சதுதான் இல்லைன்னா சொல்ல, அதுக்காக நீ வந்துட்டு ஏகப்பட்ட வந்துட்டு எங்க கிட்ட இருந்து கம்பெனில இருந்து காசு வாங்கிட்ட, அதனால இந்த வருஷம் வந்துட்டு உன்னுடைய கான்ட்ராக்ட் எனக்கு தேவையில்லை, அதனால ரினியூவல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு மூஞ்சி லட்ச மாதிரி ஆயிடுது, என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கடுப்பாவ. அடுத்த சீனே காமிக்கிறாங்க, ஹீரோ நைட் ஃபுல்லா உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து பாஸ் ஏதாவது ஒர்க் இருக்கா, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல இந்த மாதிரி வேலை முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்களே நீயும் கிளம்புன்னு சொல்ல, ஹீரோயினுமே அங்க வந்து போயிட்டாங்க. ஹீரோயின் போன கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுது. இப்ப ஹீரோக்கு அப்படியே கை கால்லாம் உதறுது. பிகாஸ் என்ன ஹீரோக்கு இருட்டுனா பயம் போல இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் கரெக்டா லைட் அடிச்சுட்டு வந்து, பாஸ் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க பாருங்க. உடனே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, தயவு செஞ்சு இங்க இருந்து போகாத ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோவை கம்ஃபர்ட் பண்றாங்க. இவன் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி தான் இன்னுமே இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி வந்துட்டு கல்யாணம் ஆனப்ப நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருப்பாங்க இல்லையா, அப்ப கூட நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இருட்டுனா பயம் தான், ஹீரோயின் தான் கம்ஃபர்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கு. இப்ப அதே கம்ஃபர்ட்டை இப்ப இனிமே ஹீரோக்கு கொடுத்துட்டு இருக்கா. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே நார்மலாவ கொஞ்ச நேரத்திலேயே கரண்ட்டும் வந்து, இப்ப நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே விலகிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சரி ஓகே பாஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்க, ஹீரோ நம்ம ஹீரோயினை நிப்பாட்டி, நீ ஃபர்ஸ்டே போறேன்னு சொன்னியே மறுபடியும் எதுக்கு நீ ரிட்டர்ன் வந்த, எனக்கு இருட்டுனா பயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல, இல்ல பாஸ் நான் நார்மலா தான் வந்தேன், என்னுடைய வந்துட்டு வண்டி சாவி இங்க விட்டுட்டு போயிட்டேன், அதனால அதை எடுக்கலாம் தான் வந்தேன், மத்தபடி நீங்க வந்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு சும்மா செக் பண்ண வந்தேன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல நம்பிக்கை இல்ல. சோ நம்ம ஹீரோயினை அப்படியே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே அப்படியே அமைதியாயிட. ஆக்சுவலி இதெல்லாம் ஹீரோயினோட பிளான் தான், வேணும்னு நம்ம ஹீரோயின் தான் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் பண்ணிருப்பாங்க அவ்வளவு இருக்கு. இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாங்க, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரான். இந்த மாதிரி நான் காஃபி அதிகமா போட்டேன், சோ குடிச்சு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே சரி கொடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வாங்கி குடிச்சு நல்லா இருக்கு பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி கிளைண்ட் மீட்டிங் இருக்கு வான்னு சொல்ல, ஹீரோயினுமே ஹீரோ கூட போறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றா, ஹீரோயின் கூட கிளைண்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுது. ஹீரோயின் மயக்கப்பட்டு கீழே வர, அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு காஃபினா அலர்ஜி போல இருக்கு, என்னது இது நம்ம ஒய்ஃப் மாதிரி இது எல்லாமே பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவ. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு கால் வருது. நம்ம ஹீரோயினை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, விசாரிச்சவங்க என்ன சொல்றாங்க, ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்மையாவே வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டியில தான் இருக்காங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோக்கு ஷாக் ஆகுது. நம்ம ஒய்ஃப் மாதிரி எல்லாமே இருக்கே, ஒருவேளை நம்ம தான் ஓவர் திங்கிங் பண்றோமோன்னு யோசிக்க, இப்ப அப்படியே மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்தினாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த மாதிரி அண்ணன் சொன்னா இல்லையா, அவங்க கிட்ட இந்த மாதிரி உன்னுடைய ரேஷன் கார்டுல என் பேரை சேர்த்துக்கோ, ரேஷன் கார்டு பால் கார்டு கிரீன் கார்டு என்னெல்லாம் வாங்கணுமோ அது எல்லாமே ஒரு புது ஐடென்டிட்டியா எனக்கு கிரியேட் பண்ணுன்னு சொல்ல, அதனால தான் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா ஹீரோயினை பத்தி, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப நம்ம ஹீரோயின் இருந்துச்சு, பாஸ் நீங்க போட்டு கொடுத்த காஃபி தான் எனக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோ அதை பத்தி எல்லாம் அப்புறமா பேசலாம், நீ எதுக்காக முதல்ல செக்ரட்டரி வேலைக்கு வந்த ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்ல, செக்ரட்டரி வேலைக்கு தானே பாஸ் அதிகமா வந்துட்டு சம்பளம், அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரெஸ்னால தான் அவங்களுக்கு மயக்கம் வந்துச்சுன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு ஸ்ட்ரெஸ்னாலயா ஃபுட் அலர்ஜினால இல்லையான்னு கேட்க, ஏங்க நான் டாக்டருங்க எனக்கு தெரியதை விட உங்களுக்கு என்ன அதிகமா தெரிய போகுது, ஸ்ட்ரெஸ்னால தான் ஓவரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோவா டாக்டரை பார்த்துட்டு இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோ அதை ஒரு நார்மலாவே விட்டுறாங்க. சோ நம்ம ஹீரோயினை உடம்பு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்ப, அப்பதான் நம்ம ஹீரோயின் அதே டாக்டர் கிட்ட பேசுறாங்க. இப்ப அந்த டாக்டர் நீ நினைச்ச மாதிரியே உன்னோட ஐடென்டிட்டியை ஹீரோ செக் பண்ணிட்டு இருந்தா, இந்த மாதிரி வந்துட்டு நீ இன்னுமே அந்த பிளானை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொல்ல, ஹீரோயின் ஆமா என் பையனை காப்பாத்தணும்னா கண்டிப்பா நான் அந்த பிளானை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும், சீக்கிரமா அந்த பிளானை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ உடம்புல இருந்து பிளட் எடுக்கணும் இல்லையா, அதை பத்தி டாக்டர் கிட்ட
பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயினா ஆபீஸ்ல தூக்கிட்டு போனாலே ஹாஸ்பிட்டலுக்கு அதை யாரோ ஒருத்தவங்க போட்டோ எடுத்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அனுப்ப இவ என்னது இது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு செம கோவப்பட அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ்ஸையும் ஒரு நெக்லஸையும் கிஃப்ட் கொடுங்க. ஹீரோயின் பாஸ் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நேற்று என்ன ஆஃபீஸ்ல என்ன தூக்கிட்டு போனீங்க, எல்லாருமே அதை பத்தி ரூமர்ஸ் பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எனக்கும் ஏதோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா அதுக்கு ட்ரெஸ்ஸும் நெக்லஸும் கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு பாஸ்ன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு அம்மா ரொம்ப ஓவரா பேசாத, இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டில நீ எனக்கு ஃபீமேல் பார்ட்னா வரணும், அதுக்காக தான் உனக்கு இந்த ட்ரெஸ் கொடுத்தேன், உன்னை பத்தி நான் யார் ரூமர் பேசினது, ஆஃபீஸ்ல யார் உன்னை பத்தி ரூமர் பேசினாலும் உங்களை வேலையை விட்டு அனுப்பிடுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து சொல்லிட்டு போவேன். இதை பக்கத்து டேபிள்ல உட்காந்துருக்க அந்த கரடி போட்ட பொண்ணு கவனிச்சிட்டு இருக்கான். ஒரு பார்ட்டியில தான் காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தவன் வழிஞ்சு பேசிட்டு இருக்கான். அவன் திரு பண்ணி எந்திரிக்கிறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னடா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கவன் எழுந்து போறானேன்னு பார்க்க ஹீரோயின் அங்க வர ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஹீரோ இதை பார்த்து நம்ம ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு நான் உன்னை பார்ட்டிக்கு வர சொன்னது கிளைண்ட் கிட்ட பேசுறதுக்காக மத்தவங்க கிட்ட ஃபிளட் பண்றதுக்காக இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் பாஸ் நான் என்ன பண்ணேன், அவர் தானே வந்து என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ இங்க பாரு இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும், சோ இதுக்கப்புறம் நீ பார்ட்டி என்ஜாய் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்ல என்ன பாஸ் பார்ட்டி கூட என்ஜாய் பண்ணக்கூடாது, சரி இந்தாங்க நீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு கிளாஸ் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க ஆக்சுவலி அதுல ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு ட்ரக்ஸை கலந்துருக்காரு போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்காம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கொண்டாந்து அவ ஒரு ஒயினை கொடுக்க ஹீரோ அதை வாங்கி குடிச்சிட்டு ஹீரோயின் இப்ப அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம பிளான் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிகாஸ் ஏன்னா நம்ம ட்ரக்ஸ் கலந்த அந்த ஒயினை ஹீரோ பிடிக்கவே இல்லை, ஆனா எப்படியாவது ஹீரோக்கு ட்ரக்ஸை கலந்து கொடுத்து நான் அந்த வந்துட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆவன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அண்ணன் கிட்ட சொல்ல ஹீரோயினுடைய அண்ணனும் சரி ஓகே பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் ஹீரோ வந்துட கரெக்டா ஹீரோயினோட அண்ணன் அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோ யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல ஹீரோயின் காத்து வாங்கிட்டு இருந்த பாஸ்ன்னு சொல்ல போய் சொல்லாத நீ யார்கிட்டே பேசிட்டு இருந்த, சரி வந்துட்டு நீ எதுக்காக யார்கிட்ட பேசிட்டு இருந்த உண்மையை சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு மயங்கி விழுந்துறான். ஆக்சுவலி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவ நம்ம ஹீரோக்கு ட்ரக்ஸ் கொடுத்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம்னு நினைச்சிருப்பாப்புல இருக்கு. நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த ட்ரக்ஸ் குடிஞ்ச ஒயினை குடிச்சதுனால இப்ப ஹீரோயின் மேலே விழுந்துட்டு இப்ப ஹீரோயின் அவங்களும் இதே பிளான தான் போட்டிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு ஷர்ட் எல்லாம் கழட்ட வர ஹீரோ அந்த மயக்கத்துல இருந்தாலும் நீ என்னோட ஒய்ஃப் தானே, என்னோட ஒய்ஃப் போட்டிருக்க பர்ஃபியூம் ஆச்சே இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு பேருமே இன்டிமேட் ஆகுறாங்க. ஹீரோயினுமே ஆக்சுவலி ஆல்ரெடி இதே பிளான தான் போட்டிருப்பாங்க, ட்ரக்ஸை கலந்து கொடுத்து ஹீரோ கூட ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப விடியுது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரூம்குள்ள வர ஹீரோ வந்துட்டு என்னோட ரூம்ல நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க இப்போ ஒரு பிளாஷ்பேக். ஆக்சுவலி நேற்று நைட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோவை பார்ட்டியில காணுமேன்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடிட்டு இருக்க ஹீரோயினோட அண்ணன் வந்து 203 நான் ஹீரோவை பார்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவளும் 203 ரூம்குள்ள போறா பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அண்ணன் என்ன பண்றான், அவன் வந்துட்டு கேரி பேக் எடுத்து அவன் மண்டை வேலையை கவுத்து விட்டு ஒரு ரெஸ்ட் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இவளை கட்டி போட்டு விட்டுட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோயினோட அண்ணன் கிளம்பி இருப்பான். இவன் 203 மாட்டிட்டு இருந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 206 இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ கூட எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்து போலான்னு பார்க்க ஆனா திரும்ப ரிட்டர்ன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஆம படத்தை வந்து நம்ம ஹீரோடைய கண்ணத்துல போட்டு கிடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. இப்ப காலையில விடியுது. எப்படியோ இவ பாத்ரூம்ல இருந்து கட்டெல்லாம் ஊத்துட்டு ஹீரோ இருக்கிற ரூமுக்கு வந்து பார்க்க ஹீரோ கிட்ட ஆமா உன் கண்ணத்துல என்ன, எதுக்கு அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் ஊந்திருக்கு, என்ன நடந்துச்சுங்க அப்படின்னு கேட்க ஹீரோ அவனுடைய கண்ணத்தை பார்த்துட்டு அப்ப நேற்று நைட்டு நம்ம கூட இருந்தது கண்டிப்பா செக்ரட்டரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல இவ உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு உன் கூட கொஞ்சம் நானும் இருக்கட்டுமா டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டுமான்னு கேட்க ஹீரோ கடுப்பையா அவளை வெளியே போக சொல்லிட்டு இப்ப ஹீரோ அவனுடைய இன்னொரு செக்ரட்டரி கால் பண்ணி இந்த மாதிரி நேற்று நைட்டு என் கூட யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்தா எடு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வர ஹீரோயின் அன்னைக்கு லீவ் பண்ண இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹீரோயின் லீவ் சார் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய செக்ரட்டரி வந்து பாஸ் இந்த மாதிரி நேற்று உங்களுடைய அசிஸ்டன்ட் தான் நேற்று உங்களை வந்து நீங்க நல்லா குடிச்சிருந்தீங்க போல இருக்கு, ஸோ அதனால மயக்கமாயிட்டீங்க, உங்களை ரூம்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரூமை விட்டு வெளியே போயிட்டாங்களே பாஸ், அதுக்கப்புறம் உங்க ரூமுக்கு வேற யாருமே வரலையே பாஸ்ன்னு சொல்ல காலையிலுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கன்னு கேட்க பாஸ் காலையிலுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு, அது மட்டும் கிடையாது அங்க இருந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சவங்க எல்லாரையுமே வேலையை விட்டு தூக்கிட்டு புதுசா ஆள் எல்லாம் போட்டிருக்காங்க பாஸ்ன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கா ஹீரோயின் மேலதான் டவுட், அசிஸ்டன்ட் கையில அவ்வளவு காசா, இது மாதிரி வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜும் டெலீட் பண்ணிட்டு அங்க இருக்கவங்க எல்லாரையுமே வேலையை விட்டு தூக்கிட்டு புதுசா வேலையை சேர்க்கறதுக்கு எப்படி இது பாசிபிளே கிடையாது, அவளுக்கு வந்துட்டு ஒரு நல்லது தானே நடந்திருக்கு, நான் அவ கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்னோட ஒய்ஃபா கூட ஆயிருக்கலாமே, அவளுடைய பிளான் தான் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே போயிட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் பாக்குறாங்க. அப்படி பார்க்கக்குள்ள ஹீரோனுக்கு நெகட்டிவ் வருது. இன்னும் எனக்கு 2 நாள் தான் டைம் இருக்கு, சீக்கிரமா நம்ம பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. என்ன பிளான் என்ன கருவோ ஒன்றும் தெரியல. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரக்குள்ள ஹீரோ ஒரு கிளைண்ட பார்க்க போகணும், சீக்கிரமா கார் எடுன்னு சொல்லிட்டு காருக்குள்ள உட்கார அப்பதான் தெரிய வருது ஹீரோனுக்கு ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆனிச்சு இல்லையா, அப்பையில இருந்தே கார் ஓட்டணும்னா பயம் போல இருக்கு. இப்ப ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாவ டக்குன்னு நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயின் ஒன்னே இல்ல பாஸ் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனிச்சு, அப்பையில இருந்தே எனக்கு கார் ஓட்டணும்னா பயம்னு சொல்ல எப்போ உனக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு
ஆயிடுச்சு, கரெக்டான டேட் சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் பழசெல்லாம் பேச விரும்பல பாஸ்ன்னு சொல்ல. ஆனா ஹீரோக்கு டவுட் வந்தது. மறுபடியும் அவனுடைய அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி ஹீரோயின் என்னுடைய செக்ரட்டரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, சோ அதை பத்தின விசாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல ஹீரோயின் அவங்க மட்டும் அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயினோட எல்லா மூவியும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஆபீஸ்ல நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் திரும்புறாங்க பாருங்க. ஹீரோ போயிட்டு செவுத்துலயே மண்டை இடிச்சிட்டு கீழே விழுந்துறா. ஆனா ஹீரோயின் வந்து பாஸ் என்னாச்சுன்னு கேட்க ஹீரோ தரபார் அடிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பாஸ் நீங்க கீழே விழுந்ததை நான் பார்த்துட்டேன், எந்திரிங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ நம்ம மேல டவுட் பண்றான்றது தெரிஞ்சிச்சு. அதனால காக்ரோச் ஒன்று அடிச்சு நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு பாஸ் இங்க பாருங்களா எவ்வளவு பெரிய காக்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு காக்ரோச்னாலும் பயம் போல இருக்கு. நம்ம தான் ஓவரா திங்க் பண்றோமோ, ஒருவேளை இது நம்ம ஒய்ஃபா இருக்காதோ, காக்ரோச்னா அவளுக்கு பயமாச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு பக்கத்துல ஒர்க் பண்ணிட்டு பாலியா அவ என்ன சொல்றா, குரூப் டேட் கூப்பிடா, ப்ளீஸ் டி என் கூட குரூப் டேட் வாயன்னு சொல்ல ஹீரோயின் வரமாட்டேன்னு தான் சொல்றாங்க. ஆனா இவ கெஞ்சி கேட்கறா, ப்ளீஸ் அந்த குரூப் டேட்டுக்கு போகணும், ப்ளீஸ் என் கூட வாயன்னு சொல்ல ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் டேட்டுக்கு போறாங்க. அப்படி போகல அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி வந்திருக்காங்க. செக்ரட்டரி ஹீரோ கிட்ட பார்த்து பாஸ் அங்க பாருங்க உங்களுடைய அசிஸ்டன்ட் போறாங்கன்னு சொல்ல ஹீரோவும் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எங்க போறான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு சாப்பிடலான்னு போனா ஹீரோயினும் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் டேட்டுக்காக வந்திருக்காங்க. அங்க ரெண்டு லூசு பையனுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ டேட்டுக்காக வந்திருக்கா போல இருக்கு இவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அங்க இருக்கவனுங்க நம்ம ஹீரோயினை ஓவரா புகழ்ந்து தள்ள ஹீரோக்கு செம கடுப்பாயி ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க இருக்கன்னு கேட்க பாஸ் நான் வெளியே இருக்கேன்னு சொல்ல வெளியே இருக்கியா, ஏன் உனக்கு வேலை இல்லையா அப்படின்னு கேட்க பாஸ் இன்னைக்கு லீவ் பாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ண. ஆனா நம்ம ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. இப்போ பேசிட்டு இருந்தா அந்த டேட்டுக்கான ஆள் என்ன பண்ணா, நம்ம ஹீரோயினுடைய கையை டச் பண்ணி பேச வரான் பாருங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வந்து டக்குன்னு எந்திரிச்சு அவனுடைய கையை பிடிச்சிட உனக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம், போடா இங்கிட்டுன்னு சொல்ல ஹீரோ அது என்னுடைய செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு போயிட்டான் நம்ம ஹீரோ. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாஸ் நீங்க கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ற மாதிரி இல்லைன்னு சொல்ல நீ என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப், இந்த மாதிரிலாம் நீ பப்ளிக்ல நடந்துக்க கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் பாஸ் நீங்க இந்த மாதிரி பண்ணதுல நான் சாப்பிட கூட இல்லை தெரியுமான்னு சொல்ல உனக்கு சாப்பாடு தானே நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு என் ஒய்ஃப் கூட நான் அடிக்கடி வருவேன் அங்க போலான்னு சொல்ல பாஸ் உங்க ஒய்ஃப்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க ஹீரோ அதை பத்தி நீ ஏன் கேட்கற அப்படின்னு சொல்ல இல்ல பாஸ் எப்ப பாரு உன்னோட ஒய்ஃப் மாதிரியே நான் இருக்கேன்னு சொல்றீங்களே, எனக்கு கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்க உங்க ஒய்ஃப் மாதிரியே நான் இருக்கேன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கோட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டே பாஸ் பாருங்க எனக்கு கிட்டத்துல வச்சு பாருங்க உங்க ஒய்ஃப் மாதிரியே இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க ஒரு பிளாஷ்பேக்ல காமிக்குது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயினுடைய கால்ல அடிபட்டிருக்கும், ரொம்ப நடக்க முடியாம போவேன். ஹீரோக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வருதுன்னு ஹீரோ அங்க இருந்து போயிட்டான். நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு பார்க்க ஆனா ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்படியே நைட் ஆயிடுது. ஹீரோயின் வீட்டுக்கே போல. ஹீரோ இங்க வந்து சாரிமா நான் ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு தானே போனேன், இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்ல ஹீரோயின் என்ன உனக்கு பிடிக்கலையா ஏன் என்ன விட்டுட்டு போனேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஹீரோ இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் இப்ப ஒரிஜினலா பாஸ் அண்ட் செக்ரட்டரியா ரெண்டு பேருமே வெளியே போயிட்டு வரக்குள்ள ஹீரோயினோட நடக்க முடியாம உட்காந்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வருது. இருந்தாலும் ஹீரோ ஆபீஸ்க்கு போவாம ஹீரோயினுக்கு கால்ல அடிபட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிகி பேக் ஏற சொல்ல ஹீரோயின் என்ன பாஸ் பிகி பேக் ஏற சொல்றீங்க, நிறைய பேரை கூட்டு போயிருக்கீங்களான்னு கேட்க ஹீரோ இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிக்கலான்னு வரக்குள்ள வலிக்கு விழ வராங்க. உடனே நம்ம ஹீரோ பிடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோயினை பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு அவனோட ஒய்ஃப் மாதிரியே தெரியும். ஹீரோயினை கிஸ் பண்ண ரெண்டு பேருமே டீப்பா கிஸ் பண்ணிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு பாஸ் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே சரிவா ஆபீஸ்க்கு போலான்னு சொல்ல பாஸ் இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ், நீங்க தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல ஏமா 2 நாள் முன்னாடி தானே இதே இடத்துல நம்ம கிஸ் பண்ணிட்டோம்னு சொல்ல அப்ப நீங்க 2 தடவை நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்ணிருக்கீங்க, அப்ப நீங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும்னு சொல்ல ஹீரோ உடனே இது என்னமா போங்கா போச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு கரெக்டா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது, உன்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோனுமே அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு போவேன். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நீ ஹீரோ கிட்ட வந்துட்டு பழகாத, அப்படி பழகன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே காஃபி எடுத்து ஹீரோயின் மேல ஊத்த வர ஆனா நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எடுத்து தனியை மூஞ்சில ஊத்தி விட்டுடுறாங்க. நான் ஹீரோ கிட்ட பழகணுமா வேணாமா நீ யாரு சொல்றதுக்குன்னு சொல்ல ரெண்டு பேருக்குமே செம சண்டை நடந்தது. அதுக்குள்ளே கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன நடக்குதுங்கன்னு கேட்க ஹீரோனை பத்தி தப்பா இந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்லி இவளை வேலையை விட்டு தூக்கு, இவ உனக்கு சரியே கிடையாது செக்ரட்டரியா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பாஸ் உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை தெரியாது, உங்க ஃபியான்சி என்ன எப்ப பார் தப்பாவே நினைச்சிட்டு இருக்காங்க, நீங்க என்ன லவ் பண்ணீங்களா இல்லையா நீங்களே உங்க ஃபியான்சி கிட்ட சொல்லிடுங்க பாப்போன்னு சொல்ல ஹீரோ அமைதியா நிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் அங்க வந்து போலான்னு பார்க்க ஹீரோ ஹீரோயினுடைய கையை பிடிக்க வர கரெக்டா நம்ம டாக்டர் வந்து நடுவுல வந்து பொண்ணுங்க கிட்ட இப்படிலாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்ல ஹீரோ டாக்டரை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவை பாஸ் நீங்க போங்க நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃபிளட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கா என்னதா இது நம்ம கிட்ட வந்துட்டு செக்ரட்டரி கேட்டா நம்மள லவ் பண்ணீங்களா இல்லையா நீங்களே உங்க ஃபியான்சி கிட்ட சொல்லுங்கன்னு, ஒரு வேலை வந்துட்டு நம்மளுடைய செக்ரட்டரியை பாக்குறப்பெல்லாம் நம்ம ஒய்ஃபை பாக்குற மாதிரி இருக்கும், ஒருவேளை நம்ம மனசுல லவ் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நடு வழியிலே இந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணை இறக்கி விட்டுட்டு ஹீரோயினை
பையனை பார்க்க கிளம்ப நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட எதுக்காக ஹீரோ முன்னாடி நீங்க வந்தீங்க, இந்த மாதிரி பிளான் ஏதாவது சொதப்பின்னு இருக்கும் இல்லையான்னு சொல்ல, இல்ல ஹீரோ உன் கையை பிடிச்சான் அதனால தானே நான் வந்துட்டு வந்தேன்னு சொல்ல, ஹீரோயின் நம்ம பிளான் பிரகாரம் நம்ம நடந்துக்கணும்னு சொல்ல, இப்போ வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட டீடைல்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லி யார்கிட்டயோ சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வேலையை விட்டு வந்தாங்க பாருங்க வீட்டுக்கு, கரெக்டா நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கா. பாஸ் இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்ல, ஒன்னும் இல்ல இந்த மாதிரி நீ என்கிட்ட கேட்ட இல்லையா, ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், அவ என்னோட ஃபியான்சியே கிடையாதுன்னு சொல்ல, என்னப்பா சொல்றீங்க ஃபியான்சி இல்லையா, சரி ஓகே அப்படின்னு சொல்ல, ஹீரோ இல்ல நீ என்கிட்ட வந்துட்டு லைக் பண்றீங்களா இல்லையான்னு சொல்ல சொன்னல, அதுக்கான ஆன்சரை நான் உங்ககிட்ட சொல்லல, அதுக்காக தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, ஹீரோயின் சரி பாஸ் நீங்க போங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே என்ன இன்வைட் பண்ண மாட்டியான்னு சொல்ல, ஹீரோயின் தயங்குறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளதான் குட்டி பையன் இருக்கா இல்லையா, சோ இந்த நேரம் பார்த்து கரெக்டா குட்டி பையன் வெளியே வந்து மம்மி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோ பார்த்தோன்னே அங்கிள் நீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கட் பண்ணா வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. ஹீரோ ஆமா இது யாருது மம்மின்னு உன்னை கூப்பிடுறானே அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எங்க அண்ணன் பையன் பாஸ்ன்னு சொல்ல, உங்க அண்ணனா யாருது அப்படின்னு சொல்ல, உன்னை குட்டி பையனும் புரிஞ்சுக்கிட்டேன் ஆமாமா இவங்க என்னுடைய ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க. அண்ணனா வேற யாரும் கிடையாது, அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்களே டாக்டர் ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ணார் இல்லையா அவர் தான் சொல்ல, இப்ப குட்டி பையன் நம்ம ஹீரோ கிட்ட அங்கிள் நீங்க என்ன டெய்லியும் பார்க்க வரீங்களான்னு சொல்ல, ஹீரோ வரேன்ப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, ஹீரோயின் குழந்தைங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது பாஸ் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் பையனை தூக்கி வச்சுக்கிறாங்க. டக்குன்னு நம்ம குட்டி பையன் மம்மி எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஆமாமா எனக்கும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்ட நம்ம ஹீரோ இந்த சாப்பாடு நம்ம ஒய்ஃப் வந்துட்டு சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ எமோஷனல் ஆயிட்டு இந்த சாப்பாடு நீ தான் சமைச்சியான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல, குட்டி பையன் எங்க ஆண்டி சூப்பரா சமைப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, உடனே வந்துட்டு நம்ம குட்டி பையன் என்ன பண்ணா, சோ நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றான், அங்கிள் உங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னா எங்க ஆண்டிக்கும் மேரேஜ் ஆகல, நீங்க வேணா ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ குட்டி பையனை பார்த்து உங்க ஆண்டி ரொம்ப கோவப்படுறாங்கப்பா அவங்களுக்கு எனக்கும் செட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குட்டி பையன் கிட்ட சொல்லிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணன் பையன் சொன்னது நம்ம ஹீரோ சுத்தமா நம்பவே இல்லை. நமக்குமே வந்துட்டு ஹீரோயின் உயிரோட இருந்தானா இப்ப நமக்குமே இந்த மாதிரி ஒரு வயசுல ஒரு பையன் இருக்கும்ல அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டே வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் குட்டி பையனை தூங்க வச்சுக்கிட்டே ஹீரோ ஏதோ நம்ம கிட்ட சொல்லணும்னு வந்தானே சீக்கிரமா போய் அவங்க கிட்ட கேட்போன்னு வெளியே வந்தா, ஹீரோ கரெக்டா லிஃப்ட் பட்டனை ஆன் பண்ண ஹீரோயின் வெளியே வந்து ஆமா பாஸ் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க, ஏதோ வந்துட்டு ஆன்சர் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன லைக் பண்றீங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு எனக்கு உன்னை லைக் பண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா உன்னை பாக்குறப்ப என்னோட எக்ஸ் ஒய்ஃப் மாதிரி தெரியுது, அதனால மேபி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கரெக்டா லிஃப்ட்டுமே வந்துட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு ஹீரோ வரல. ஹீரோயின் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணுட்டு கேட்க, அந்த பொண்ணு ஹீரோவுடைய ஒய்ஃப் 6 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிட்டாங்க, எல்லாரும் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, ஆனா ஹீரோ மட்டும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் ஒய்ஃப் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு ஃபேக் கலரை ஒன்று ரெடி பண்ணி இந்த நாள் அன்னைக்கு கரெக்டா அந்த கலருக்கு போயிடுவாரு, இந்த நாள் அன்னைக்கு அவர் சாப்பிட கூட மாட்டாரு, ஆஃபீஸ்க்கும் வர மாட்டாரு, ரொம்ப டல்லா இருப்பாரு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, கட் பண்ணா ஹீரோயினுடைய ஒரு ஃபேக் கலருக்கு முன்னாடி நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கா. நீ இறந்து போயிட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா என்னால அதை நம்பவே முடியல, ஏன்னா நீ சாகலன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா நம்புறேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ வந்துருவேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் உன்ன மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு அந்த செக்ரட்டரி பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கலரி கிட்ட உட்காந்து நம்ம ஹீரோயினோட பேர் போட்டு ஒரு கலரி கிட்ட உட்காந்து ஹீரோ வந்துட்டு பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உன்னை டிவோர்ஸே பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். விஷயம் என்னன்னா எல்லா டிராமால வர மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி வச்சிருந்தாலும் அந்த கம்பெனி வந்துட்டு பாத்தீங்கன்னா பேங்க் கரப்ட் ஆக போகுது. பேங்க் கரப்ட் ஆனா என்ன, சோ ஹீரோவும் ஹீரோயினும் அரெஸ்ட் ஆவாங்க. சோ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா தன்னோட ஒய்ஃபும் தான் கூட ஜெயிலுக்கு வரக்கூடாதுன்னு டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா ஹீரோயின் டிவோர்ஸ் கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வேணும்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டை வச்சு பொய்யா நடிச்சு ஹீரோயினை தாங்கிட்ட இருந்து விளக்க வச்சிருப்பான் போல இருக்கு. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே மறுபடியும் நம்ம ஹீரோயினுடைய நினைப்பு வந்துடுது. செக்ரட்டரி கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்கு கொஞ்சம் வரியான்னு கேட்க ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சம் சமைச்சு தரியான்னு கேட்க ஹீரோயின் நான் ஒன்னும் வந்துட்டு உங்களுடைய மெய்ட் கிடையாது பாஸ், நான் உங்களுடைய செக்ரட்டரின்னு சொல்ல, காலில இருந்து நான் சாப்பிடலன்னு சொல்ல ஹீரோயினுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. உடனே ஹீரோயின் கிச்சன்ல போயிட்டு வந்துட்டு பாக்குறாங்க வீட்டுல எதுவும் சமைக்கிறதுக்கான திங்ஸே இல்ல. ஹீரோயின் உடனே காய்கறி வாங்கலான்னு வெளியே போனா ஹீரோ நீயும் என்னை விட்டுட்டு போறியா, எனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்ல, பாஸ் காய்கறி இல்ல வாங்க போறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா சமைச்செல்லாம் கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ அதை சாப்பிட்டு பாக்குறான். இந்த சாப்பிடறப்ப வந்து இந்த சாப்பாடு சாப்பிடறப்ப என்னோட ஒய்ஃப் ஞாபகம் வருது, உங்ககிட்ட ஒன்னு நான் சொல்லவா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாஸ் நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், இந்த மாதிரி நீங்க என்ன வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்களே உங்க ஃபியான்சி கோச்சிக்க மாட்டாங்களான்னு சொல்ல ஹீரோ நான் தான் சொல்லிட்டேன் அவ என்னோட ஃபியான்சியே கிடையாதுன்னு சொல்ல, உங்க ஒய்ஃபை நீங்க ரொம்ப லைக் பண்றீங்களா பாஸ்ன்னு கேட்க, ஆமா என்னோட ஒய்ஃபை நான் ரொம்ப லவ் பண்றேன் ரொம்ப லைக் பண்ணேன், ஆனா வந்துட்டு எதுக்கு உங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னு கேட்க அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட் ஸ்பெண்ட் பண்ணது நீ தானே எனக்கு நல்லா தெரியும், 3 நாளைக்குள்ள நீ என்ன லைக் பண்றியா இல்லையா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா இல்லையான்ற விஷயத்த நீ சொல்லியா ஆகணும்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஸ்டன் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ஆஃபீஸ
ஹவுஸை கிளீன் பண்றப்ப அவங்களுடைய ஒரு பர்சனல் டைரியை கண்டுபிடிக்கிறாங்க. அதை படிக்கலான்னு போக்குள்ள ஹீரோ அதை பிடிங்கிக்கிறான். ஹீரோ இப்போ ஆஃபீஸ் விஷயமா வெளியே போறான் பாருங்க. அப்ப நம்ம குட்டி பையன் அழுதுகிட்டே போவேன். ஹீரோ என்னாச்சுமான்னு கேட்க, ஒன்னும் இல்ல மம்மி என்ன வந்துட்டு பார்க்கு கூட்டு போறேன்னு சொன்னாங்க, ஆனா அவங்க கூட்டே போல தெரியுமான்னு சொல்ல ஹீரோ டக்கு நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி பையனை பார்க்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவேன். ஹீரோயினும் இங்க வந்து நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஒன்னும் இல்ல ஆஃபீஸ் வேலையில கொஞ்சம் மறந்துட்டேன்னு சொல்ல ஹீரோவும் பரவாயில்லன்னு சொல்ல குட்டி பையன் விளையாடிட்டே இருந்தவன் கீழே வந்து கால்ல இருந்து ரத்தம் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி குட்டி பையனுக்கு டிசீஸ் இருக்கறனால ரத்தம் போனோடனே ஹீரோயின் செம்மையா பதட்டமாயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து ஹீரோ என்னாச்சு இவனுக்கு ஏதாவது நோய் இருக்கான்னு கேட்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அந்த விஷயத்தை பத்தி நான் பார்த்துப்பேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ இதை உங்க அண்ணன்ட்டையும் உங்க அண்ணிக்கிட்டையும் சொல்லிட்டியா? ஆமா உங்க அண்ணியை பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசுனதே இல்லையே, யார் உங்க அண்ணி அப்படின்னு கேட்க, பாஸ் நான் தான் சொன்னல நீங்க பையனை பத்தி கவலைப்படாதீங்க நான் பையனை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல டவுட்டாவே இன்னுமே இருக்கு. ஒரு வேலை வந்துட்டு நம்மளோட ஒய்ஃப் இவதானோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஆவேன். ஹீரோயின் அவங்க பையன் வரைஞ்ச போட்டோவை பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. டாக்டர் அந்த இடத்துக்கு வந்து சீக்கிரமா பையனுக்கு போன் நேரோ வேணும், அப்படி போன் நேரம் மட்டும் கிடைக்கலன்னா பையனுடைய உசுரை காப்பாத்துறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நடுராத்திரின்னு கூட பார்க்காம ஹீரோ கிட்ட வந்து நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஹீரோ இப்ப என்னமா அவசரம் அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை செடியூஸ் பண்ண பாக்குறாங்க. ஹீரோவா நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அர்த்தமா? லவ்னா எடுத்தோன்னே எல்லாம் இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணுமா என்ன? ஃபர்ஸ்ட் நான் உன்னை டேட் பண்ணும், வெளியே கூட்டு போனோம், அதுக்கப்புறம் உன்னை லவ் பண்ணோம், அப்புறம் தான் மேரேஜ் அப்படின்னு சொல்ல ஹீரோயினை வெளியே டேட் பண்றதுக்காக கூட்டிட்டு போவேன். ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் லவ் பண்ணிட்டு அதை மேரேஜ் பண்ணிட்டு இருந்தப்ப எந்தெல்லாம் இடத்துக்கு போயிட்டு ஊர் சுத்துவாங்களோ அந்தெல்லாம் இடத்துக்கு கூட்டு போவேன். ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, ஆமா இது என்ன இடம்னு கேட்க ஹீரோ இந்த இடத்து கூட எல்லாம் என்னோட ஒய்ஃப் கூட நான் வருவேன்னு சொல்ல. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீ உன்னோட ஒய்ஃபை இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தனா எதுக்காக அவங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் ஆச்சுன்னு கேட்க ஹீரோ அது ஒரு பெரிய விஷயம், இந்த மாதிரி நான் ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 6 வருஷமா நான் அவளை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா, என் மனசு சொல்லுது அவ உயிரோடு தான் இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் இல்லைன்றாங்க, ஆனா அவ உயிரோடு தான் இருப்பான்னு எனக்கு கண்டிப்பா தோணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு டவுட் ஆகுது. அப்போ வந்துட்டு நம்மளுடைய ஆக்சிடென்ட் பண்ணது ஹீரோ கிடையாதா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுடைய அந்த மேரேஜ் போட்டோவை பார்த்துக்கிட்டே நான் வந்துட்டு செக்ரட்டரியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட 2 நாளுக்கு அப்புறமா வந்து நான் கொடுத்த 3 நாள் டைம் முடிஞ்சு போச்சு, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஆனா நம்ம ஹீரோயின் நீ என் மூலியமா உன்னோட ஒய்ஃப் தானே பாக்குற, நீ என்ன லவ் பண்ணல, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோக்கு உண்மை தெரியுது, ஆக்சுவலி 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஒய்ஃப்க்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதனால அவங்க வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க, அது வேற யாரும் கிடையாது உங்களுடைய செக்ரட்டரி தான் பாஸ்ன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ ஷாக் ஆயிட்டான். இந்த விஷயத்த பண்ணது கண்டிப்பா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணி செமையா கத்திட்டு இருக்கான். ஒழுங்கா நீயே போயிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடு, எனக்கு மட்டும் ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சிச்சுன்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்ல இவளுக்கு இங்க ரொம்ப ஷாக் ஆகுது. அது எப்படி நம்ம தான் வந்துட்டு அவளை ஆக்சிடென்ட் பண்ண வந்துட்டு விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை வந்துட்டு அந்த செக்ரட்டரி தான் ஹீரோவுடைய ஒய்ஃபா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் செமையா டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோயினை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோவும் இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். இவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஹீரோ ரொம்ப பிடிக்கும். ஹீரோ கிட்ட லவ் சொல்லலான்னு வரக்குள்ளதான் ஹீரோ இன்விடேஷன் கார்டை நீட்டிருப்பான், நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவகிட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ற விஷயத்த பத்தி யோசிச்சிருப்பான். இப்ப பிளாஷ்பேக்லாம் முடிய ஹீரோயின் ஒரு ஃபைல்ல ஹீரோ கிட்ட சைன் வாங்கலான்னு வரக்குள்ள ஹீரோ ஓடி வந்து நம்ம ஹீரோயினை கட் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ தானே வேவே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஓ உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, ஆமா நான் தான் வந்துட்டு வேவே, ஆனா அந்த வேவே செத்து போயிட்டா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு இன்னுமே நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நான் நம்பணுமா, நீ எனக்கு துரோகம் பண்ணுவேன், அதுக்கப்புறமா நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா நீ கொஞ்சம் கொஞ்சமா என்ன கண்டுபிடிச்சு நீ முன்னாடி வந்து நான் உன்னை மன்னிச்சிடுவேன் நீ நினைக்கிறியா, நீ தானே ஆக்சிடென்ட் பண்ண வச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ சத்தியமா இல்ல நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், 6 வருஷமா நான் உன்னை தேடிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் பொழிச்சு நம்ம ஹீரோ வரைஞ்சு அப்புறம் ஏன்டா எனக்கு துரோகம் பண்ணன்னு சொல்ல ஹீரோ நடந்த விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி நான் பேங்க் கரப்ட் ஆனேன், அதனால என்ன போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தோணுச்சு, கூட இருந்த ஒன்னையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதனால தான் நான் வந்துட்டு டிவோர்ஸ் வாங்குறதுக்காக உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன், ஆனா அவ என்னன்னா இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையான்னு கேட்க ஹீரோ சத்தியமா இதெல்லாம் உண்மை, இனிமே நீ என்ன லவ் பண்ணியான்னு கேட்க ஹீரோயின் ஒன்னே ஏன் இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு சொல்ல இங்க பாரு உனக்கு எனக்கும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ நானும் ஒன்னா சேர்ந்துடும் எனக்கு நம்பிக்கை இருந்தது, அதனாலதான் 6 வருஷமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோயினுமே நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா மன்னிச்சிடுறாங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கட்டத்துல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்ணா சோ குட்டி பையனை வந்துட்டு கடத்தி வச்சுக்கிறா. குட்டி பையனா எதுக்காட்டி என்ன இங்க கூட்டு வந்தீங்கன்னு சொல்ல அதுவா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கும் டாக்டர் அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சு, குட்டி பையனை காணோன்னு. அவ்வளவுதான் ஹீரோயின் செமையா பதட்டமா வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே இப்ப ஹீரோடைய வீட்டுக்கு போனா அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் உடஞ்சு போய் கிடக்குது. குட்டி
பையனை இவ கட்டி போட்டு வச்சிருக்கா. ஹீரோயின் கடுப்பாவறாங்க, ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்ல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நானும் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்து வந்துட்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருப்பாமா, நான் லவ் சொல்லலான்னு வரக்குள்ள அவன் இன்விடேஷன் கார்டை கொண்டாந்து நீட்டுறான், நீ என்னுடைய லவ்வுக்கு நடுவுல நீ தாண்டி வந்தேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் நான் என்ன பண்றது, தாத்தா தானே எங்க 2 பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாங்க, நான் என்ன அவரை லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா அதுக்கப்புறமா ஏன்டி இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணனா, இந்த மாதிரி வந்துட்டு கடவுளே எனக்கு ஒரு வழி வகுத்து ஹீரோ ஒன்னு டிவோர்ஸ் பண்ணணும் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பானா, நானும் ஹெல்ப் பண்ணுவேனா, மறுபடியும் நீ வந்துட்டா நான் ஹீரோ விட்டு கொடுத்துருவேனா, இந்த நீ கத்தி எடுத்து நீயே செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கத்தியை கொடுக்க, ஹீரோயினுமே குழந்தையை காப்பாத்தணுன்றதுக்காக குத்திக்கலான்னு வர ஹீரோ டக்குன்னு வந்துடுறான். இப்ப இவ என்ன பண்றா, கட்டி வச்சிருக்க குழந்தையை வந்துட்டு கழுத்துல கையை வச்சுட்டு ஒழுங்கா கத்தியை வச்சு குத்திக்கிறியா இல்ல இவனை நான் குத்தி சாவடிக்கவான்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோ கிட்ட நம்ம குழந்தைக்கு ஒரு வந்துட்டு பெரிய டிசீஸ் இருக்கு, உன்னுடைய போன் நேரம் மூலமா தான் குழந்தை வந்துட்டு ட்ரீட் இது நல்லபடியா ஆமா, என்ன விட்டுரு, நீ குழந்தை மட்டும் தயவு செஞ்சு காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குத்திக்கலான்னு வராங்க. ஆனா இவ வந்துட்டு ஓ இது உன்னுடைய குழந்தை தானா, ஹீரோடைய குழந்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, குழந்தை குத்தலான்னு வரக்குள்ள ஹீரோ நடுவுல வந்துட்டு ஹீரோடைய நெஞ்சிலே வந்துட்டு பாத்தீங்கன்னா குத்திடுறான். அவ செமையா பயந்துடுறா. இப்ப டாக்டர் வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணிடுறா. ஆனா இவளுடைய லவ்வும் ரகடான லவ்வா இருந்தாலும் உண்மையான லவ் இல்லையா, ஹீரோ குத்திட்டமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியா இருக்க. அப்பதான் டாக்டர் சொல்றாரு, ஹீரோயின் ரிட்டர்ன் வந்திருக்க மாட்டாங்க, குழந்தைக்கு போன் நேரோ தேவைப்பட்டுச்சு ஹீரோடைய பிளட் குரூப்ல இருந்து, அதனால தான் அவங்க ரிட்டர்ன் வந்தாங்கன்னு சொல்ல, இவளுக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி பண்ணிட்டோமே, நம்ம காதலிச்சவனே நம்ம கையால நம்ம குத்திட்டோமேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிய வருது. வக்கீல் மூலியமா இந்த மாதிரி ஹீரோவுடைய வந்துட்டு பேங்க் கரப்ட் ஆனதுனால தான் ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு, அதனால தான் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டை வச்சு சும்மா ஒரு ஆக்டிங்கை போட்டாருன்னு தெரிய வர, ஹீரோயின் உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்க. டாக்டர் வந்து ஏகப்பட்ட பிளட் லாட்ஸ் ஆயிடுச்சு, இது மாதிரி வந்துட்டு ஹீரோக்கு ஏகப்பட்ட பிளட்லாம் தேவைப்படுதுன்னு சொல்ல, இப்ப வந்துட்டு நம்ம டாக்டர் இன்னொரு டாக்டர் வந்து சீக்கிரமா பையனையும் காப்பாற்றணும், பையனுக்கும் வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு டைம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்ப அந்த இடத்துக்கு குட்டி பையன் வந்து அங்கிள் தான் என்னுடைய டேடியா, ஏமா இதை சொல்லல, டேடிக்கு வந்துட்டு பிளட் தானே வேணும், நான் கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் சொல்ல, குட்டி பையனுக்கும் ஹீரோக்கும் ஒரே பிளட் குரூப் தான். ஆக்சுவலி பேரண்ட்ஸா இருந்தா யாராவது ஒருத்தவங்க மம்மியோ டேடியோ அவங்களுக்கு ஒன்னாதான் பிளட் குரூப் இருக்கும். இப்ப நம்ம குட்டி பையன் பிளட் கொடுத்ததுனால ஹீரோ பொழைச்சிருந்தான். ஆனா நம்ம குட்டி பையனுடைய டிசீஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. ஹீரோவும் இந்த மாதிரி நான் உன்னை இந்த சூழ்நிலையில தான் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ சமத்தியா அழுதுட்டு இருக்கு. இப்ப வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இன்டிமேட்டாக ட்ரை பண்றாங்க. பிகாஸ் ஏன்னா ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆனா அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா கருவை வச்சு குட்டி பையனை காப்பாத்தலான்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கான ப்ரொசீஜரை பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து டோர்பெல் அடிக்குது, போஸ்ட் வருது. ஹீரோயினும் என்ன ஏதுன்னு லெட்டர் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்துட்டு லிங்ஷி தான் எழுதியிருக்கா. லிங்ஷின்றது ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேர் தான். ஸோ அவன் என்ன சொல்றா, இந்த மாதிரி நான் ஹீரோ வந்துட்டு லவ் பண்ணேன், அதுக்காக ஹீரோ கொலை பண்ணணும்னா நினைச்சு கூட பார்க்கல, நான் பண்ண தப்புக்காக நானே பிராய்ச்சித்தம் தேடிக்கிறேன், என்னுடைய பிளட் குரூப்பும் குழந்தையுடைய பிளட் குரூப்பும் ஒண்ணுதான், நானே குழந்தைக்கு போன் நேரவை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு லின்ச்சி போன் நேரவை டொனேட் பண்ணிட்டு ஊரை விட்டே போயிருப்பா. இப்ப அதுதான் லெட்டர்ல ஹீரோ ஹீரோயின் படிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இப்படியே 1 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் நம்ம ஹீரோடைய ஆஃபீஸ்கார ஹீரோ ஹீரோயினுக்கு ஒர்க் சொல்ல, நம்ம ஹீரோயின் நான் ஒண்ணு இப்போ உன்னோட செக்ரட்டரி கிடையாது, நான் உன்னோட ஒய்ஃப், என்ன நினைச்சிட்டு இருக்கேன், என்கிட்ட வேலை சொல்றியா அப்படின்னு ஹீரோடைய காதை பிடிச்சு திருக்கி கூட்டு போவேன். ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் என்னது இது செக்ரட்டரி பாஸோடைய காதையே பிடிச்சு திருக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல, இப்படியே ஹாப்பி என்னங்க இந்த ஜாமா முடியுது.